தகப்பனே தந்தையே தலையின் மீத செய்வர் நீரே. தகப்பனே தந்தையே தலையின் மீத செய்வர் நீரே. எதிரிகள் எவ்வளவாக பெருகி விட்டன, எதிர்த்தெழுவோ எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டன, எதிர்த்தெழுவோ எத்தனை மிகுந்து விட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட ஓட்டி. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தரை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தரை ஆதரிக்கின்றேன். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கின்றேன். தினம் அறிக்கை செய்து ஜெய வேண்டுவேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. Alleluia, ஆராதனை 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 ஆராதனை.
அன்பு போடுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை என்னை கண்டே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு விடுங்க. நிறைய ஃபெலோஷிப்புகள், நிறைய ஜபங்கள் நல்லா நல்லா பண்றாங்க, நல்லா ஜபம் பண்றாங்க. அந்த ஜபம் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. எப்படி கேட்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க, ஆண்டவரே இது கட்டப்படுவதாக, இது கட்டப்படுவதாங்க. அவன் சின்ன கோயிலா இருக்குது, பெருசாயிருக்கு. அப்புறம் திருப்பி கட்டப்படுவதாக கட்டப்படுவான். அந்த கோயில் பெருசா காரணம் என்னன்னா, ஜபத்துல பேச தெரியல, ஜபத்துல சொல்ல தெரியல. அவன் கோயில கட்டிக்கிட்டு இருக்கான்னா அங்க போயிட்டு கட்டப்படுவதான பிறகு கட்டத்தானே செய்வாரு. அவனுக்கே நீங்க பெர்மிஷன் கொடுக்குறீங்க, என்ஓசி கொடுக்குறீங்க. இதுதான் தவறு தவறா ஜபம் பண்றது. அவன் ஆசீர்வதிக்கிறது, நீ ஆசீர்வதிக்கப்படுதுன்னா அவன் ஆசீர்வாதமா இருப்பான். நீ சபிக்கப்படுறத சபிக்கப்பட்டிருப்பான். உலகத்துல ஆண்டவர் கொடுத்த பெரிய அதிகாரம் அது கிஃப்ட். நிறைய பெண்டிகோஸ்து பாஸ்டர்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு அதத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்தியால உங்க ஜெபம் கேட்கப்பட்டிருக்கானா, சிலருடைய ஜெபம் கேட்கப்படுறதே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இன்ன வரைக்கும் மணிப்பூர்ல ரத்த ஆறு ஓடிட்டு இருக்கு, இனங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவ பிள்ளைகள் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டாக்க 150 சபை வரைக்கும் உடைச்சாங்க. அப்ப நம்ம ஜெபம் எங்க கேட்கப்பட்டிருக்கு? இன்ன வரைக்கும் ஓட்டங்கள் இருக்கு. வேதத்தை எடுத்துக்கொண்டு போக முடியல, வீட்டுக்கு ஆராதனை பண்ண முடியல. அப்ப எந்த அளவுக்கு ஜெபங்கள் இருக்கிறது? பேருக்கான ஜெபங்கள் இருக்கிறது. உண்மையான உரிமையான சுதந்திரத்திற்காக சரியான ஜெபத்தை அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அங்க இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி ஆசாரியர்கள் நின்று ஜெபம் பண்ண வச்சாங்க. அன்னைக்கு என்னாச்சு? தேவன் விடுதலை கொடுத்தாரு, சுயதேசத்துக்கு மோகன் ஒரு விடுவிக்கிற ஒரு காரியத்தை எந்த ஜபத்தை பார்த்தாலும் சரி அதற்கு ஒரு அடையாளம் வேணும், ஒரு ஆண்டவருடைய தரிசனம் வேணும், காரியம் வேணும். இன்னைக்கு புள்ளி விவரங்களா என்னால சொல்ல முடியும். இதுவரைக்கும் நிறைய பேர் ஜப குறிப்பு வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் 3 நாள் ஜபம் பண்றாங்க, 1 வாரம் ஜபம் பண்றாங்க. அவங்க ஜபம் எல்லாம் தரிசனத்தின்படியாக நடக்குது, வந்து சாட்சி கொடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஜபம் பண்றீங்க, ஜப குறிப்புகள் வச்சிருக்கீங்க, அது நடந்ததாக சாட்சியை கொடுத்து பாருங்க. பேப்பர்ல லிஸ்ட் போட்டு ஜபம் பண்றாங்க.
சாட்சி கொடுக்கட்டும் பார்ப்போம். அப்ப என்ன, சிலர் மட்டும்தான் ஆவிக்குரிய, அதுதான் ஐயா சொன்னாரு, ரோமர் 8:24 சொன்னாரு, வேண்டிக் கொள்வது உங்களுக்கு தெரியாது. என்னைக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோமோ, ஆவியானவர் உள்ள இருந்து ஜெபம் பண்றாரோ, அப்பதான் அந்த காரியம் நடக்கும். சுய ஜபங்கள், சுய மாமிசத்திலே சிந்தனை கொண்டு ஜெபம் பண்ணா அது எல்லாம் வேஸ்ட், அவனு வேஸ்ட். நீங்க ஏன் நிறைய பேருக்கு வியாதிகளை குணப்படல, சுகப்படல, என்ன காரணம்? மார்க்குடைய புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆதாரங்கள் 16 அத்தியாயம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. ஊழியக்காரர்கள் கொடுத்த அதிகாரங்கள், ஆதாரங்கள் நிறைய இருக்குது வேதாகமத்துல. இதெல்லாம் படிச்சு பார்க்கப்படும் போது மிகுந்த வேதனையா இருக்குது. அவர்கள் பெறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடத்திட்டு, நீங்க போங்க, நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, கர்த்தர் உங்க கூடவே போய் அவருடைய கிரியை, அவருடைய அடையாளங்களை அற்புதங்களை நடப்பித்து ஆண்டவர் அந்த வசனத்தை உறுதிப்படுத்த சத்தியம். இது வந்து நற்செய்தி, இதுல விடுதலை இருக்கு, இதுல மனம் திரும்புங்க, இது மெய்யான சத்தியம், நித்தியத்திற்குரியது. இதுலதான் நீங்க நித்திய ஜீவனை சொந்தரிக்க முடியும், பரலோகத்துடைய வாழ்க்கை பெற முடியும். இந்த ஆதாரத்தை கொண்டுட்டு போ அப்படின்னா இவங்க பண்றது ரொம்ப ஆண்டவர் நல்லா கேட்கிறாரு. நீங்க கை வச்சு கை நீட்டீங்கன்னா அவன் காணாம போடும். தேவன் ஆண்டவர் நான் கிரியை நடந்துக்க, நீ பேச அப்படின்ட்டு எந்த ஒரு ஊழியக்காரன் பிரதேசம் பண்ணாலும் தேவன் அங்க கிரியை நடந்துக்க அங்க நின்றுட்டு இருப்பாரு. அவரை நாம் பயன்படுத்த வேண்டும். அவரை பயன்படுத்தாத ஒரு ஊழியமே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது, தேவனுடைய ஒரு உண்மையான ஒரு தேவதாசர்களுக்கு இருக்கிறீங்க. இது ஏதாச்சும் அப்படின்னா பிஜேபி ஜெயிக்கிறதுன்னா தேர்தல் கமிஷனை வச்சுக்கிட்டு தான் ஜெயிக்கிறான். அவன் எல்லாம் மோசடியும் மட்டும்தான் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல போன உடனே ஹைகோர்ட்ல உடனே என்ன பண்ணுது, ஒரு ஆர்டர் கொடுக்குது. அதுக்கப்புறம் அதுல தலையிட முடியாது அப்படின்னு அது சுப்ரீம் கோர்ட்டு தான் போறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போனாங்க. இன்ன வரைக்கும் தேர்தல் கமிஷன் பண்ண அநேக அயோக்கியத்தனத்தை ராகுல் காந்தி எல்லாம் வெட்ட வெளிச்சமா கொடுத்திருக்கிறாரு. இன்ன வரைக்கும் தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா கிடையாது. அப்ப எங்க நியாயமான தேர்தல் நடக்கும்? நம்ம ஜெபம் என்னாச்சு? அவர் என்ன அப்படின்னா, இந்த தேசத்திலே இன்னைக்கு நமக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும். அப்பதான் இந்த தேசம் சமாதானம் உண்டாகும். அதற்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஒரு காரியம் அதான் சொன்னா, தெளிவா சொன்னா, நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு படிங்க, அங்க ஒண்ணு நடக்காதையா. அங்க உச்சம் குடிமி வந்தாது, எல்லாம் பாப்பாங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. குடிமி எல்லாம் அவன் தான், எல்லாம் அவங்க எல்லாம் உச்ச நீதிமன்றமே இருக்கு, அவன் தான் தீர்ப்பு கொடுப்பான். ராகுல் காந்தி என்ன ஆதாரத்தை கொடுத்தாலும் அவன் கண்டுக்க மாட்டான், அவன் வந்து நாட்டாம வேலை பார்ப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அதான் நீங்க நடந்துட்டு இருக்கு. அதனால இப்ப நம்ம எலெக்ஷன் நின்றுட்டு இருக்கிறோம். இந்த எலெக்ஷன்ல தேவனுக்கு விரோதமான சக்திகள், தீய சக்திகள் ஒழிஞ்சு போகணும். கடந்த பார்லிமெண்ட்ல இந்த பில் பாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் கேட்டாரு. அதனாலதான் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க, ஒரு மசோதா தோல்வி அடைஞ்சது, 3 மசோதா தோல்வி அடைஞ்சது. அதுக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. பார்லிமெண்ட்ல மசோதா தோல்வி அடைந்து யாரும் எதிர்பார்க்கல, கடுமையான ஜெபம் பண்ணாங்க எல்லாரும் அந்த மசோதா தோல்விக்காக. அதனாலே எனக்கு அருமையான தேவனுடைய தாசர்களே, ஆவியில ஏவப்பட்டவங்க முன்னாடி வாங்க. நம்ம கடைசி நேரத்துல இருக்கிறோம். இந்த தேர்தல்ல நாம் என்ன செய்ய வேண்டும்னா, தீய சக்தி ஒழிய வேண்டும். அதற்காக முன்னாடி வாங்க. முன்னாடி வந்து யாராவது ஆவியில ஏவப்பட்டவங்க ஜெபம் பண்ணுங்க. நம்மளுடைய வாக்குரிமை இருக்கு, ஓட்டர்கள் நம்ம பீத்திக்கிட்டு இருப்போம், எல்லா ஓட்டம் அவனுக்கு தான் விடுவோம். அந்த தைரியத்துல நீ பேசிட்டு இருக்காங்க. அப்படினாலே தேவன் இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, பலமாக கிரியை செய்ய வேண்டும். ஒரு நீதி நியாயம் நமக்கு வேண்டும். அப்படினாலே எனக்கு பிரியமானவர்களே, நீதி நியாயத்தை செய்கிற கர்த்தர் அவரா இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த கோர்ட்ல, இந்த கோர்ட்ல நம்ம பேசுவோம், இந்த கோர்ட்ல ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு இந்த தேசத்துல ஒரு நன்மையை ஆண்டவர் செய்ய வேண்டும். ஆவியில ஏவப்பட்டவர்கள் முன்னால வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜெபம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா, ஆனா கிரியை செய்கிறவர் ஆண்டவரே, விளைய செய்கிற கர்த்தாவை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மாற்றத்துக்குரியவர்கள், நாங்கள் மண்ணான பாத்திரம். ஆனா ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை உருவாக்கி எங்களை நடத்தின தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே.
ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீர் சபிக்கிறவர்களே சபிக்கப்படுவார்கள் என்று சொல்லிட்டீங்களப்பா. ஆண்டவரே இந்த தேசத்துக்காக நாங்கள் வானத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசம் பாழாய் போகாதபடி, எங்க தேசம் அழிந்து போகாதபடி கர்த்தாவே உதவி செய்வீராக. ஆண்டவரே உதவிக்காரன் ஆண்டவரே தேசத்திலே கர்த்தர் நீட்டுவீராக. ஆண்டவரே நீர் இறங்கி கிரியை செய்யப்பா. ஆவியானவரே உதவி செய்வீராக. கர்த்தருடைய வல்லமை காணப்படட்டும், கர்த்தருடைய மகிமை காணப்படட்டும். ஆண்டவரே இயேசுவா நீங்க தான் நடத்தணும், இயேசுவே உங்களால தான் முடியும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். இருக்கிறவர்களை இல்லாத மாற்றுகிறீர்கள், இல்லாதவர்களை இருக்குது என்று அழைக்கிற தெய்வமே. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நிறுத்துகிற தெய்வம் நீரல்லவா? மனிதர்கள் ஆண்டவரே என்ன ஆலோசனை போடலாம், என்ன சட்டங்கள் போடலாம், என்ன திட்டங்கள் உருவாக்கலாம், அது எல்லாவற்றையும் முறியடிக்கிற தெய்வம் நீர். கர்த்தர் முறியடிப்பீராக. ஆண்டவரே நீர் முறியடிப்பீராக. ஆண்டவரே நீர் முறியடிப்பீராக. அப்பா நீர் உதவி செய்யும், உதவி செய்யுமா. நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே, இந்த தேசம் அழிந்து போகக்கூடாது, இந்த தேசம் பாழாய் போகக்கூடாது. போடுகிற எல்லா சட்டங்களை கர்த்தர் அபத்தமாக்குவீராக, அதமாக்குவீராக. ஆண்டவரே நியாயங்களை கர்த்தர் விசாரிக்கிற நியாயத்தை விசாரிக்கிற கர்த்தாவே, தேவனாய கர்த்தர் நியாயத்தை விசாரிப்பீராக. கர்த்தர் தருவீராக. சத்துருவின் கிரிகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே மறைமுகமாய் செய்கிற பொல்லாத ஆவிகள், எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே எல்லா அசுத்தாவின் கிரிகள் ஆண்டவரே, எல்லா மந்திரங்கள் தந்திரங்கள் எந்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படட்டும். ஆண்டவரே அவன் செய்வதற்கு எல்லா மந்திரத்தின் ஆவிகளை, எல்லா மாந்திரத்தின் கிரிகளை கர்த்தாவே நாங்கள் ஒருபுறமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே வளராமல் கிரிகளை எரிக்கிறோம். எல்லா தந்திர செயல்பாடுகள், எல்லா தந்திரமாய் செயல்படுத்துகிற எல்லா காரியங்களை கர்த்தர் உடைக்கிறாங்க. ஆண்டவரே அவர்களை தங்களுக்குள் வெட்டொன்று மடிந்து போக கர்த்தர் உதவி செய்கிறாங்க. அவர்களுக்குள்ளே வெட்டொன்று மடிந்து போக கர்த்தர் உதவி செய்கிறாங்க. கர்த்தாவே நீர் உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே நீர் நன்மை பார்க்கிற நீர், நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கரங்களை ஆண்டவரே பாதுகாத்து நடத்துகிற தெய்வமே, உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். உதவி செய்யுங்க, உடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அற்புதங்களை செய்கிறதோ எங்கள் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. தேசத்திலே செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்கள் காதுகள் கேட்டு கட்ட உதவி செய்கிறாங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம், கிரியை செய்கிறது நீங்க ஆண்டவரே. நாங்கள் வார்த்தை சொல்லியிருக்கோம்ப்பா, உங்ககிட்ட மனு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே காரியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே தேசத்திலே நன்மை செய்ய கர்த்தர் உதவி செய்ய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லது. கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுங்க. ஏன்னா இது ஒரு அருமையான ஒரு ஜெபம். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கடைசி நாட்களில ஊழியக்காரர்களுடைய ஆண்டவர் வேறுபடுகிறார். 2 ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர்கள் தேவனுக்காக பயந்து கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய பட்டயத்தை பிடித்துக் கொண்டு போகிறவங்க. இன்னொருத்தர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க, ஓநாயாக இருப்பார்கள். பேராசை கொண்ட பிலேயாமனுடைய ஆட்களாக இருப்பாங்க. பிலேயாமுக்கு வேலை என்ன? காசு வாங்குறவர். காசு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த கூட்டத்துக்கு போயிடுவாங்க, அந்த கூட்டத்துக்கு ஆதரவா இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய திருச்சபையில பெரிய பேராயர்கள், பெரிய கார்பரேட் கம்பெனி வச்சிருக்கக்கூடிய பெரிய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஐயா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, உங்களுக்காக நாங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கத்துல எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுங்க, ஏசி போட்டு கொடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒருத்தரோட காசை பாதி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இப்ப அவங்க பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஊழியமா? பிலேயாமுடைய ஊழியம், சாலமான ஊழியம், தேவாசினுடைய ஊழியம். இதெல்லாம் ஆண்டவர் மன்னிக்க ஏற்பட்டார். பேராசை யாருக்கு இருக்கு? உலகத்துல எந்த பிராணிக்கு இருக்கு தெரியுமா? ஓநாய்க்கு மட்டும்தான் இருக்கும். ஓநாய் விடிய விடிய என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாக்க, அந்த வேட்டையாடிய தின்னுட்டு காலையில போய் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்க, அடுத்தவங்க இந்த கனியை மிச்சம் வச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்து படுத்து கிடக்கும். இந்த பிலேயாமுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டாக்க, அங்க கூலி எதுக்கு? இந்த மாதிரி தான் லஞ்சம் வாங்கிட்டு போய் சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய ஊழியக்காரங்க பாதி பேர் சுத்திட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிற ஊழியத்தை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு விரோதமான எழுதுற தீய சக்திகளோட
இன்னைக்கு என்ன பண்ணாங்க, கை கோர்த்து இன்னைக்கு போய் அங்கங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது யாரு? இது கிலியாதுடைய ஊழி. பாதி பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் மன்னிக்கப்பட்டாரு. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க, அவங்க படாத பாடுபடுவாங்க. இந்த அநியாயம் அக்கிரமம் பண்றது கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு நாம ஜெபிக்கிறோம். புரியுங்களா? யாரு தேவனுடைய பிள்ளைகள், யாரு நீதிக்காக நியாயத்துக்காக யார் நல்ல பக்கம் நிற்கிறார் அப்படின்றத பத்தி ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இதான் கடைசி தீர்மானம். இந்த தீர்மானத்திற்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். கர்த்தருடைய தாசன் வந்து ஜெபோட சந்திரசேகர ஜெபம். ஆண்டவரே, யாசிக்கப்பட்ட தேவனின் நாமம் மகிமைப்படட்டும். அபாயத்தில் கொண்டிருந்த ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமான ஊழியர்களை அழைப்பதற்கு நமக்கு நன்றி ராஜா. நீ பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் புறவிடப்பட்டதாய் ஆண்டவரப்பா, எங்களுக்கு நீதி செய்கிற தேவன் நீதி உங்களுக்கு பிரிவில்லாத தாங்கள் ஏதாவது தேவனின் தேவனின் அப்பற்பட்டுவார்கள் விசுவாசிக்கிறோம். விசேஷமாக ஆபிரகாமை பேருக்கு அழைத்த கர்த்தர் அவரோடு ஆரோக்கிய அனுப்பின தேவன் ஆண்டவர், சகோதரி அனுப்பின தேவன், மோசையோடு அனுப்பின அநேகர் உண்டு சுவாமி. ஆகியோரும் அந்த சோதோகுமார பட்டணத்துக்காக எழுதுகிற ஒவ்வொருவரையும் தேவனை அறிந்திருக்கிறார். இந்த நாள் அது சீக்கிரமாக இருக்கிறபடியால் நான் ஒவ்வொரு தரப்பின் வாசல் நின்று கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் கண் காணபடியாக அந்த சோதோகுமார பட்டணத்தில் நீதிமான இருந்தவர்கள் அந்த குடும்பத்தை பாதுகாக்கும் அந்த குடும்பத்துக்கு அனைவரும் அவர்கள் அந்த குடும்பத்தை வாழ்வதையும் தேவன் அறிந்திருக்கிறேன். ஜீவிக்கிற ஜெபம் குறிப்புகளாக இங்கே மத்திய விழாவுடையான தக்க ஒரு நீதியாக இருக்கிறபடியா தேவ ஆவியாக செய்யக்கூடிய நாமம் அதிசயம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் எந்தெந்த விதத்தில் எந்தெந்த பாடங்கள் மத்தியில் அவர்கள் மொத்த பாடங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சுவாமி தாயின் கல்வி அவர்கள் விளையாட்டை வளர்ந்து விசேஷமாக நாம் இந்த நாள் ஆண்டவரே ஜீவ குறித்த கதையை பற்றி பேசி இந்த நாள் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களுடைய கதைக்கு நான் அந்த ஒரு நல்ல ஒரு சாத்தியத்தை இந்த நாளும் ஆண்டவரே இரவில பேசுகிற தேவன், பகையில நடமாட யுத்தத்துக்காக நினைக்கின்ற தேவன், யாராக இருந்தாலும் ஆண்டவரப்பா உங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒன்றும் இல்லாதவர் இந்த வேளையில் ஆண்டவரப்பா சோதரிக்கிறப்பா இந்த இரவையை அழைத்து வந்த தேவன், இந்த ஆண்டவரை ஆலயத்தை நிலைநாட்டிய தேவன், ஊழியக்காரர்கள் ஆண்டவரப்பா உண்மையாளர்கள் அல்ல, ஒரு விருந்தினருக்கு அழைக்கிறோம் என்று சொன்னார். அந்த விருந்திற்கு வந்தவர்களுக்கு என்ன இருக்கு யோசித்து யோசித்து அநேக காரியங்கள் சொல்லலாம். தேவன் நாங்கள் குழந்தைகள் குடும்பப்படியாக சாதி இருக்கிறது. ஆகிய கட்டிட்டு ஆகிய நிலை காட்டி ஆகியார் எல்லாம் யுத்தத்தை வெல்லுமையாக எல்லாவற்றும் விளைய பெற்றார்கள். இறக்கத்தினால் மீட்டெடுத்த தேவன் இறக்கத்தினால் தேவன் முழுவதுமானவே உலக உலக யுத்தத்தில் பயமாக ஒன்றுமே என்னுடைய முறைகள் அந்நிய தேசத்தில் இந்திய தேசத்தில் தேசம் என்று சொல்லப்படுகிறது. பலவிதமான பிரிவுகள் உண்டானவர் இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெறும் பொழுது தேசகுமாரன் என்று சொன்னார். அதே போல் அவனத்தில் ஆவியானவர் இறங்கினது புறா அல்ல. அதே போல் ஊழியர்கள் அல்ல, நமக்கு யுத்தம் ஒன்று உண்டு. என்ன யுத்தம்? தேவைப்படுகிறது.
மனம் திரும்பி நிச்சயமாக மோசே அடிமைத்தனத்தில் ஜனங்கள் அழிந்து கொண்டு வந்தார். அவருக்கு ஒரு பிரிவினான். அப்போது யுத்தம் எப்படி அந்த பூமி தேவனுக்கு பிரிவு. இந்த நாளில் நம்முடைய நிச்சயமாக சகோதரர் சகோதரிகள் சின்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிவிக்கிறவரை கண்டு செல்லுகிற மனமாற்றம் என்று சொல்லி சிந்தி அடக்கத்திற்கு பதில் சிந்தி அடக்கத்திற்கு பதில் இந்திய தேசத்தில் சென்னை நகரத்தில் கோவா எப்படியாக ரத்தத்தை சிந்தி நம்மளை ஆழ்த்தப்படுத்தி ஜபத்தை கேட்டு அவர்கள் எத்தனை வழியாக வந்தார்கள் சரி நம்முடைய வழி தேவனுடைய வழியாக இருக்கிறார். அவர்கள் ஏழை கலந்து செல்வார். கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய பிள்ளைகளை ராஜாவாக வல்லவராக இருக்கிறார். நாங்கள் கடவுளை தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆனால் அது சீக்கிரமாக இருக்கிறார். ஜனத்தின் வாசலை நீக்கும் நிற்கவோ உங்கள் பிள்ளைகளை அழைத்த தேவன் நாளே அதே கட்டப்படியாக ஜெயத்துக்கு வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நாள் இந்த வேலைகளில் இடத்திலே நான் செலவாகி கொண்டிருக்கிற ஒரு வருஷத்தினால் இந்த வார்த்தையினால் சுவாமி நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. எது வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோதரிவே ஏசப்பா சோதரியா ஏசப்பா சோதரியா ஏசப்பா சோதரியா ஏசப்பா சோதரியா இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தருவோம். நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, அந்த ஜபத்தை அங்கீகரிச்சீங்க. கைகளை தட்டலைன்னா அவர் ஏற்றுக்கொள்ளலன்னு அதுதான் நாம் கடைசி ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். கர்த்தருடைய ஜபம் பரமேற்று பிதாவே, நீ நாமம் பரிசுத்தப்படுவதாக, நீ ராட்சியம் வருவதாக, நீ சித்தவரிடத்திலே செய்யப்படுகிற உறுதியும் செய்யப்படுவதாக வீடியாக கேட்கிறார். மீகளாமரி பொறிகள் பாவங்களில் இருக்கிறது எப்படி சொல்லி பேசிக்கொண்டாம தீவிச்சார் ராட்சியம் வல்லமை மைமை எதனை கூடவே ஆம். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையினாலே பரிசுத்தவான்களுடைய அநீதிக்கும் சந்தோஷம் சமாதானத்திலும் பாதுகாவல் செய்யும். உங்களை விட்டு பிள்ளைகளோடு விளையாடுகிற எல்லா பிள்ளைகளும் திருச்சபை மக்களோடு அவருடைய குடும்பத்தார்கள் இன்னும் இருப்பதாக ஆம்.